உங்களை வந்து 2-3 தடவை வந்து நான் பார்த்தேன். எங்க திராவிடங்கள்ல வந்து அந்த பணத்தை கேட்டு நீங்க கொடுத்தீங்களா? எதுக்காக பணத்தை வாங்குனீங்க? ஏன் அந்த பணத்தை நீங்க என்ன செஞ்சீங்க? இப்ப நான் வந்து விஜயபாஸ்கருக்கு ஒரு 2-3 கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன் இந்த கூட்டத்தின் வாயிலாக. அதாவது அவர்கிட்ட என்கிட்ட பேசினவங்க சோத்துப்பாலை முருகேசன் ஒண்ணு, அதே போல விராலிமலையை சேர்ந்த முன்னாள் பால்வள சேர்மன் பழனியாண்டி, இதே விஜயபாஸ்கர், நான் இந்த 4 பேருக்கு தான் இந்த பணம் எவ்வளவு கொடுத்தான், எதுக்காக கொடுத்தான், இந்த பணத்தை எப்ப நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற கதை வந்து தெரியும். மற்ற யாருக்கும் தெரியாது. என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது. இப்போ நான் விஜயபாஸ்கர் கேட்கிறேன், என்ன சொல்லி கொடுத்தோம்? இந்த பணத்தை வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட மறுநாள் இந்த பணத்தை நீங்க கொடுத்துடணும். எதுக்காக கொடுக்கணும்? நிர்வாக செலவுக்கு கொடுக்கணும். சரி, நீங்க நிர்வாக செலவுக்கு எனக்கு பணம் கொடுக்க, நான் கொடுத்த பணத்தை நீங்க எனக்கு திருப்பி கொடுக்கல. ஏன் கொடுக்கல? ஃபர்ஸ்ட் கேள்வி. உங்களை வந்து 2-3 தடவை வந்து நான் பார்த்தேன். எங்க திராவிடங்கள்ல வந்து அந்த பணத்தை கேட்டு நீங்க கொடுத்தீங்களா? என்ன சொன்னீங்க? பேசிக்கலாம் தம்பி, 2 நாள் ஓட்டுங்க, ஒரு 3 நாள் ஓட்டுங்கன்னு சொன்னீங்க. சரி, நான் 3 நாள் 4 நாள் வந்தேன். நான் தொடர்ந்து உங்களையே வந்து விராலிமலையில பாக்குறதா, ஆலங்குடி சட்டமன்றத்தில் வேட்பாளர்கள் வேலை பாக்குறதா? என்னுடைய பணத்தை கொடுத்து விட்டு நான் என்ன செய்யறது? சரி, நீங்க நிர்வாகத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன்னு சொன்னீங்கல்ல, உங்களுடைய மனச்சாட்சியத்தோடு சொல்லுங்க, ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்களா? கொடுக்கல. அப்ப எதுக்காக பணத்தை வாங்குனீங்க? ஏன் அந்த பணத்தை நீங்க என்ன செஞ்சீங்க? இப்ப நம்ம என்ன பேசியிருந்தோம்? நிர்வாக செலவு தான் நம்ம பேசியிருந்தோம். அந்த பணத்தை வந்து கொடுக்கறது, வேட்பாளர் அதை வச்சு மறுநாள் வந்து நிர்வாக செலவுக்கு இந்த பணத்தை கொடுக்கறது, வைப்பு தொகையாக அந்த பணத்தை கொடுக்க பண்ணோம். நான் எவ்வளவு அமௌண்ட் சொல்ல மாட்டேன். நீங்க அந்த அமௌண்ட்ல ஒரு சிறிய தொகை மட்டும் நீங்க கொடுத்தீங்க. மீத தொகையை நீங்க வந்து இதுவரைக்கும் நீங்க கொடுக்கவே இல்லை. ஒண்ணு வேண்டாம், நீங்க, நான், சோத்துப்பாலை முருகேசன், அவர் பழனியாண்டி 4 பேர் உட்கார்ந்து அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். இதை உங்கள்கிட்ட 100 தடவை நான் வலியுறுத்தி இருக்கிறேன். உங்களை நான் 14 முறை உங்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கிறேன். நீங்க ஒரு முறையாவது இல்ல 4 பேர் உட்கார்ந்து பேசுவோம் சொன்னீங்களா? பேசுவோம் போங்க, பேசுவோம் போங்க, பேசுவோம், நான் அங்கே பேசுறேன் இங்கே பேசுறேன்னு சொல்லுவீங்க. ஆனா நீங்க 14 முறையுமே நீங்க ஒரு தடவை கூட 4 பேரையும் சந்திச்சு பேசவே இல்லை. அதோட லாஸ்ட்ல உங்க வீட்டுக்கு ஒரு நாள் வந்தேன். என்னை பார்த்த வாக்கில் பழனியாண்டி உடனே வண்டி எடுத்துட்டு ஓடிட்டாரு. எங்க ஓடிட்டாரு? அண்ணாவாசல் ரோடு ஓடிட்டாரு. நான் அதை உங்கள்கிட்ட சொல்றேன், அன்னைங்க பாருங்க, என்னை பார்த்தாங்க வண்டி எடுத்து போயிட்டாரு அப்படின்னு. ஐயோ, அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்றீங்க. நீங்க தப்புன்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் ஏன் போயிட்டு 5 நிமிஷத்துல போயிட்டு கூட்டிட்டு போனீங்க அவர் போயிட்டு? அப்ப கேட்கணும்ல அவர்கிட்ட வந்து, தம்பி நீ ஏன் ஓடுனீங்க, நம்ம பேசின பையன் அவன் பணம் வந்து கொடுத்துட்டேங்க அப்படி கேட்கணும்ல. அதாவது என்னுடைய பணம் நான் எந்த வகையில பேசினோ அதை வந்து அவர் வந்து என்ன ஒப்படைக்கல. 1. 2வது, திருச்சியில நான் என்ன பண்ணேன், கழகத்தினுடைய பொதுச்செயலாளரை பார்த்துக்க, கட்சியினுடைய எலெக்ஷனுக்கு நிர்வாக செலவுக்கு நிதி கேட்கலாம்னு உள்ள போனேன். இதுக்கு இந்த கையை பிடிச்சிருக்காரு. இப்படி இதுக்கு இந்த கையை பிடிச்சிருக்காரு. இந்த தொகுதிக்கு தேவையான செலவுகளை நான் தான் செய்யணும். நீங்க போய் அவர்கிட்ட கேட்க வேண்டாம், செலவு சம்பந்தமா நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்கன்னு சொன்னீங்களே, நீங்க என்ன பண்ணுவீங்க? செலவு சம்பந்தமா நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க அப்படின்னு சொன்னீங்களே. இதுக்கு வந்து 2 பேர் ஆதாரம் சாட்சியெல்லாம் இருக்கிறாங்க, கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் இருக்கிறாங்க. நீங்க சொன்னீங்க, செஞ்சீங்களா? செய்யவே இல்லை. அதனாலதான் உங்களை கண்டிச்சு நான் இன்னைக்கு வந்து 3 மணிக்கு கூட்டம் வச்சிருக்கோம். அந்த கூட்டம் முடிஞ்சிட்டு என்ன செய்யணும் அப்படிங்கிறத மாவட்ட கழக செயலாளர் பல்வேறு முடிவு பண்ணுவாரு. அதே போல நான் விஜய்க்கு ஒரே ஒரு, தமிழகத்தினுடைய முதல்வர் விஜய்க்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். உங்க கட்சியை சேர்ந்த டாக்டர் ஜி விஜயபாஸ்கர் அவர்கள் என்னுடைய பணத்தை வாங்கிட்டு கொடுக்க மறுக்கிறாரு. அது என்னங்கிறத நீங்களே பேசி அதை நல்லபடியா தீர்த்து வைக்கணும் என்று கூறிக்கொள்கிறேன். அதே போல விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் நான் உதவி தெரிவிச்சுக்கிறேன். இதை தமிழ்நாடுக்குள்ள பார்த்துட்டு இருக்கிறாங்க மக்கள், தமிழ்நாடுக்குள்ள பார்த்துட்டாங்க, குறிப்பா விராலிமலையிலையும் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கும் எனக்கும் அந்த 2 பேருக்கு தான் தெரியும். நீங்க வந்து முறையாக அந்த பணத்தை ஒப்படைக்கிறது நல்லது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி முடிவு. நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.